Praise the Lord. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்போ மேத்யூ சாப்டர் 10 and 11 பார்க்க போகிறோம். நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஃபாதர். ப்ரைஸ் யூ லார்ட். அப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே, எங்கள் ஞானத்தின் கண்களை திறக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறபடிக்கு எங்களுக்கு உங்கள் ஆவியானவர் தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுங்க, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். மேத்யூ சாப்டர் 10 verses 1 என்ன இருக்குன்னா, அதாவது இயேசு எல்லோருக்குமே பவர் கொடுக்குறாரு. அதாவது அவரோட டிசைபிள்ஸ்க்கு பவர் கொடுக்குறாரு. அதாவது அன்கிளீன் ஸ்பிரிட்ஸை காஸ்ட் பண்ணுறது, டீமனிக்கை காஸ்ட் பண்ணுறது, சிக்னஸை சேஸ் பண்ணுறது, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸ் அண்ட் சிக்னஸை ஹீல் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு பவர் கொடுக்குறாரு. ஸோ when he called his 12 disciples to him, he gave them power over unclean spirits to cast them out and to heal all kinds of sickness and all kinds of disease. அப்போ எல்லா விதமான சிக்னஸையும் டிசீஸையும் குணமாக்குற பவரும் அன்கிளீன் ஸ்பிரிட்ஸை துரத்துற பவரும் ஏசப்பா 12 டிசைபிள்ஸ்க்கு கொடுக்குறாரு. ஆண்டவர் வெறும் சில சின்ன காரியங்களை, நீங்கள் சின்ன நோய்கள் நீங்கள் ஓட்டலாம், இந்த நோயை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்ல, all kinds of sickness and disease. நம்ம இதே வார்த்தையை நம்ம மேத்யூ 4:23 பார்த்தோம்னா, இயேசு ஜீசஸ் ஹீல்டு all kinds of sickness and diseasesன்னு இருக்கு. அதே வார்த்தையை ஆண்டவர் அதே வல்லமையை டிசைபிள்ஸ்க்கு கொடுக்குறாரு. ஸ்மால் பிக்கில் எல்லா விதமான நோய்களை ஓட்டவும் பேய்களை ஓட்டவும் ஆண்டவர் பவர் கொடுக்குறாரு. ஸோ நமக்கு தலைநோவு ஈஸி, இயேசு நமக்குனால போயிடுன்னு சொல்லலாம். ஆனால் வேறு எதனா பெரிய நோவுன்னா நம்மளால முடியாது நம்ம நினைக்கக்கூடாது. அது அவநம்பிக்கை. ஏன்னா இயேசு எல்லா விதமான சின்ன நோய் பெரிய நோய் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸ் சிக்னஸை ஓட்டுறதுக்கான வல்லமையை கொடுக்குறாரு. Matthew 10 verses 7 நம்ம என்ன பார்க்குறோன்னா, and as you go preach saying the kingdom of heaven is at hand. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட சீஷர்கள்கிட்ட நீங்கள் போய் ப்ரீச் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரீச் பண்ண போகிறீங்கன்னா, கர்த்தருடைய ராஜ்யம் உன் கையில் உள்ளதுங்கிறத சமீபமாக இருக்குதுங்கிறத நீங்கள் ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் நம்ம 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தாக்கா, யோவான் ஸ்நானகர் அவர் கர்த்தர் ராஜ்யம் கையில் உள்ளது, அப்படி ரிப்பென்ட் for the kingdom of God is at your hand அப்படின்னு சொல்கிறார். அதே வார்த்தையை நீங்கள் 4:17 பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறார், ரிப்பென்ட் for the kingdom of God is at your hand, கர்த்தர் ராஜ்யம் கையில் உள்ளது அப்படின்னு. இப்போ நம்ம இந்த வசனத்தில் பார்த்தோம்னா, மேத்யூ 10:7 பார்த்தோம்னா இயேசு தன்னோட சீஷர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, நீங்கள் போய் என்னன்னு ப்ரீச் பண்ணோன்னு, கர்த்தரோட ராஜ்யம் கையில் உள்ளதுன்னு போய் ப்ரீச் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இயேசுக்கு முன்பதாக அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகரும் அதான் சொன்னார், இயேசு அதான் சொன்னார், சீஷர்களுக்கும் அதான் சொல்கிறாங்க. சீஷர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறதோ அதுதான். என்னென்னு கற்றுக் கொடுக்குறாங்க, சீக் த கிங்டம் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் த அதர் திங்ஸ் வில் ஆட் டு யூ அப்படின்னு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க தான் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்மளும் மற்றவங்க என்ன கற்றுக் கொடுக்கணும், கர்த்தருடைய ராஜ்யம் கையில் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருவேன். கர்த்தருடைய ராஜ்யங்கிறது இயேசு கிறிஸ்து நம் கையில் உள்ளது. அப்போ யோவான் ஸ்நானகர்கிட்டயே இயேசு இருந்தால கையில் தொடர அளவுக்கு இருந்தாருன்னு சொன்னாரு. அப்புறம் இயேசு சொன்னாரு, நமக்கு கையில் என்ன உள்ளதுன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் கர்த்தருடைய ராஜ்யம். அது நம்ம கையில் உள்ளது. நம்ம கற்றுக்கொண்டதல்ல மற்றும் இல்லாமல் நம்ம கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்ட்டு கூடவே உங்களுக்கு தேவை அனைத்தையும் தேடுங்கன்னு அவர் சொல்லல. தேவை அனைத்தையும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை இன்னைக்கு நம்ம என்ன தேடிக்கொண்டிருக்கிறோம், என்ன பிரச்சனைக்கு பின்னாடி நம்ம இருக்கிறோம், எக்ஸாமின் பண்ணணும். இல்லை உண்மையாக கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோமா? 8வது வசனத்தில் என்ன இருக்குன்னா, heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out demons, freely you have received, freely give. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட சீஷர்கள்ட்ட போய் நோயை குணமாக்குங்க, குஷ்டரோகிகளை க்ளீன் ஆக்குங்க, காஸ்ட் அவுட் டீமென்ஸ், எல்லா பேயை ஓட்டுங்க, அந்த மாதிரியான வல்லமை ஆண்டவர் கொடுக்குறாரு. கூடவே என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரீலி யூ ஹேவ் ரிசீவ்ட், ஃப்ரீலி கிவ்.
இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம வந்து ஒரு ப்ரேயருக்கு போனாலும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நிறைய அதாவது குணமாக்கணும், அங்கே ஹீலிங் நடக்குது, இந்த இடத்துல எப்படி இருக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், அங்கே என்ட்ரி ஃபீ கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஃப்ரீலி யூ ஹேவ் ரிசீவ், கிவ் ஃப்ரீலி. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்கு நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, எந்த காம்பன்சேஷனும் எதிர்பார்க்கக்கூடாது. தேவன் கொடுக்குறாரு, நம்ம மனுஷங்களை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி ஆண்டவர் ஃப்ரீயாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நமக்கு எல்லா மாதிரியான ஹீலிங் பவர், பேய்களை ஓட்டுற பவர் எல்லாமே கொடுத்துருக்காரு ஃப்ரீயாக. நம்மளும் ஃப்ரீயாக மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ நான் ஏன் சிலது மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன்னா, 10th சாப்டரில் எல்லாம் செல்ஃப் ஸ்டடி, நமக்கே புரியும் அது படித்தா. அதனால நம்ம ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து அது முழுசாக போய் இதை கேட்டுட்டு நீங்கள் போய் படித்து பார்க்கணும். அப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ப்ரைஸ் காட். 11வது அதிகாரத்துக்கு போகலாம்.